வெயிலுக்கு எதுவும் ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கனமான பாத்திரத்தில் நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நல்லா க்ரீமியான பால் வாங்கிக்கோங்க. நல்லா காஞ்சி வரட்டும். நம்ம 1/2 லிட்டர் எடுத்திருக்கோம், அது 1/4 லிட்டர் அளவுக்கு காயணும். நல்லா சுண்டி வரணும். நல்லா வந்துருக்கு பாருங்கள். இப்போ நான் 1 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். பால் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம டேரெக்டாக பாலில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கட்டி விழுந்துடும். அதனால் நீங்கள் தனியாக எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக கலந்துக்கோங்க. இப்போது ஊற வச்சுருக்க பாதாம் முந்திரி 2 அரைச்சிக்கலாம். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துறப்ப நல்லா அரைப்படும், நல்லாயிருக்கும் க்ரீமியாக. அரைச்சிடறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுட்ரு பாலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வடிகட்டி எடுத்துக்கோங்க, ஏன்னா கட்டி இருக்குது அப்படின்னா ஐஸ்கிரீமில் கட்டி கட்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஊற்றிட்டு கஸ்டர்ட் பவுடர் ஊற்றுங்க, அப்படியே சும்மா விட்டுறாதீங்க, இல்லாட்டி கட்டி கட்டி ஆயிரும். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க பாதாம் முந்திரி சேர்த்திக்கலாம். நீங்கள் இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். பட் இது நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இது தான் இருக்குது, அதனால் நான் இதையும் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சுக்கோங்க. நான் அப்படியே கண்டெய்னரில் மாத்திரை சூடாகவே நான் அப்படியே ஒரு 1 மணி நேரம் ஆற விட்டுருவேன். ஆற விட்டதுக்கப்புறம் ஏர் போகாத அளவுக்கு பாக்ஸில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. மூடி வச்சுட்டேன். 3 மணி நேரம் கழித்து மறுபடியும் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி 4 டைம் அரைக்கணும். 3 மணி நேரத்துக்கு ஒரு டைம் எடுத்து நீங்கள் அரைச்சி மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா தான் நல்லா ஜூஸியாக இருக்கும். நம்ம கடையில் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் 4 டைம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கெட்டியாக ஜூஸியாக இருக்குது பாருங்கள். குழந்தைங்க எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கடையில் போய் வாங்கி கொடுக்க வேண்டாம். நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு ஒவ்வொரு டைமும் நம்ம வெளியில் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும், சுத்தமாகவும் இருக்கும். சூப்பராக வந்திருக்கு. இப்போது பாதாமும் பிஸ்தாவும் போட்டுக்கலாம். உங்களுக்கு சாக்லேட் இருக்குது அப்படின்னா மேலே மெல்ட் பண்ணி போட்டுக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.